லைன். 3 டைப் ஆஃப் லைன்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒன்று வந்து ஹரிசாண்டல் லைன். இந்த ஹரிசாண்டல் லைன் அப்படிங்கிறது என்னென்னா, பூமியோட மேல் பரப்புக்கு இணையாக அல்லது பூமியோட மேல் பரப்பில் வரைகிற லைன். பூமியோட மேல் பரப்பு வந்து சமமாக இல்லைன்னா அதில் லைன் வரைய முடியாது இல்லையா? அதுக்காக ஹரிசாண்டல் லைனை வந்து எப்படி எடுத்துக்கலான்னா, ஒரு மனுஷன் நின்று அவனுடைய கண்ணால் தலையை வந்து மேலோ கீழோ ஆட்டாமல் சமமாக நின்ன இடத்துல இருந்து அப்படி பார்க்குறப்போ ஒரு லைன் க்ரியேட் ஆகும்ல, இது வந்து ஹரிசாண்டல் லைன். இந்த ஹரிசாண்டல் லைனில் வந்து சில இடங்களில் இந்த மாதிரி ஒரு ஐ சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஐ சிம்பிள் இருக்கிறது ஹரிசாண்டல் லைன். இந்த ஹரிசாண்டல் லைனை ப்ராக்டிக்கலாக நாம் வரையணும்னா வாட்டர் லெவல் தேவை. வாட்டர் லெவல் வச்சு தான் ஹரிசாண்டல் லைனை வந்து நாம் வரைய முடியும். வெர்டிக்கல் லைன் அப்படின்னா, இப்போ சாதாரணமாக ஒரு மனுஷன் பார்க்குறது போய் ஹரிசாண்டல் லைன் கிடைக்கும். மனிதனுடைய கொஞ்சம் உயரமான இடத்துல ஏதோ ஒரு மலை உச்சி அந்த மாதிரி இருக்கிற ஏதோ ஒரு வர்டெக்ஸ், ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு இந்த ஹரிசாண்டல் லைனுக்கு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஒரு லைன் வரைஞ்சோம்னா அது வெர்டிக்கல் லைனாக இருக்கும். ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸாக இருக்கணும்னா இப்படி வரைஞ்சாலோ இல்லை இப்படி வரைஞ்சாலோ அது ஷார்ட் டிஸ்டன்ஸாக இருக்காது. ஸ்ட்ரைட்டாக அப்படியே வரைஞ்சால் தான் ஷார்ட் டிஸ்டன்ஸாக இருக்கும். இதோடைய ஆங்கிள் 90 டிகிரி இருக்கும். இது வெர்டிக்கல் லைன். மூணாவது டைப் என்னன்னு கேட்டோன்னா இன்க்ளைன்டு லைன். இந்த 90 டிகிரிக்கு உள்ளேயோ இல்லை வெளியிலையோ இந்த மாதிரி ஒரு லைன் வரைஞ்சா அது இன்க்ளைன்டு, சாய்வான கோடுன்னு அர்த்தம். ஸோ 3 டைப் ஆஃப் லைன்ஸ் வந்து இன்றைக்கி ஞாபகம் வச்சுக்கலாம். ஹரிசாண்டல், வெர்டிக்கல், அதுக்கப்புறம் இன்க்ளைன்டு.